அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் மகர ராசிக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, குறிப்பாக இந்த அக்டோபர் மாதம் மகர ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவியர், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த மாத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கிரன் சிம்ம ராசியிலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி கன்னி ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் மேச ராசியில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய முதல் 3 நாட்கள் கன்னி ராசியிலும் 4ஆம் தேதி துலாம் ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் கன்னி ராசியில் சஞ்சரித்த போது வற்றாத ஜீவநதியும் வற்றும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல இன்னல்களை ஏற்படுத்தி இருப்பாருங்க. ஆனா 4ஆம் தேதி துலாம் ராசிக்கு மாறுவதால என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் ஏற்படுத்தினாரோ அவற்றிற்கு மாறாக பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காருங்க. அதே மாதிரி ராகுவை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தனக்கு பகை கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியிலிருந்து சமகிரகமான குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்கும், கேது அதே அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி நட்பு கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான துலாம் ராசியிலிருந்து சமகிரகமான புதனுடைய ஆட்சி வீடான கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 2 கிரகங்களுடைய பயிற்சியுமே எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. அதே மாதிரி புதனும் சூரியனும் 15 மற்றும் 18ஆம் தேதிகளில் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி மகர ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெறுகிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்துல வருமானம் எந்தவித ஏற்றத்தாழ்வுமின்றி ஒரே சீராக இருக்குங்க. ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சனி சஞ்சரிப்பதால விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் இருக்குங்க. திருதிய குருவினால் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும். இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு சுமார் 15 மாதங்களுக்கு பிறகு ராகுவினால் ஏற்பட்ட நிலை அர்த்தாஷ்டக தோஷம் நிவர்த்தியாவதால குடும்பத்தில் பல மாதங்களாக மனதை அரித்து வந்த பிரச்சனை ஒன்று இந்த மாதத்தில் நல்லபடியாகவே தீர இருக்குதுங்க. இதனால் குடும்பத்தில் எதிர்பாராத மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்பட இருக்குது. மகரம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் அவரால் ஏற்படும் பிரச்சனைகளுடைய கடுமையாக இருக்காதுங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சுபபலம் பெறுவதால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெறுவது உங்களுக்கு ஒரு வகையில பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. அதே மாதிரி அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கன்னி ராசிக்கு கேது மாறுவதால் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்குங்க. ஆன்மீக சிந்தனைகள்ல மனம் ஈடுபடுங்க. குரு பகவானுடைய வக்ரகதியினால் குழந்தைகளுடைய நலன் பற்றிய கவலை மனதை அரிக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தை விட்டு உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத அபிப்பிராய பேதங்கள் அனைத்துமே நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. மகர ராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாங்க. மொத்தத்துல மகர ராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே வகையில மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஜீவனக்காரகரான சனி பகவானுடைய சஞ்சார நிலையினால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பு சற்று அதிகமாக தாங்க இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்க இருக்குதுங்க. அதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை பயக்குங்க. சக ஊழியர்களினால் பொது பிரச்சனை ஏற்பட்டு நல்லபடியாகவே தீர இருக்குது. அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் மகர ராசியினருக்கு ராகுவினுடைய அனுகூல ராசி மாறுதலினால் பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பான
குறிப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை, உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குதுங்க. இல்ல வெளிநாடு சென்றுதான் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் நீங்க இந்த மாதத்தில் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அல்லது இடமாற்றத்திற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றிலும் வெற்றி கிடைக்கும் என்பது கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுங்க. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் அலைச்சலும் ஓய்வில்லாத உழைப்பும் சனி பகவானுடைய வக்ரகதியினால் தவிர்க்க இயலாதவையா இருக்குதுங்க. இருப்பினும் பாடுபடுவதற்கு ஏற்ப வக்ர நிவர்த்திக்கு பிறகு எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இதுவரை அனுகூலமற்ற பாதையில் சஞ்சரித்த ராகுவும் சுபபலம் பெற்று திகழ்வதால் நல்ல ஒரு லாபமும் முயற்சியும் வெற்றியும் கிடைப்பது அனுபவபூர்வமாக இந்த மாதத்தில் நீங்க காண இருக்கீங்க. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய 3வது வாரத்தில் புதிய முதலீடுகளில் ஈடுபடலாங்க. அதே மாதிரி சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே கிடைக்க இருக்கு என்பதால உங்களுக்கு ஒரு புது தம்பும் தைரியமும் ஏற்பட இருக்குது. சந்தை நிலவரம் மிகவும் ஆதரவாக மாற இருக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் கல்விக்கு அதிபதியான புதன் அனுகூலமாக இல்லைங்க. சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மைகளை இந்த மாதம் உங்களால் எதிர்பார்க்க இயலாது. படிப்பதற்கு உட்கார்ந்தால் அசதியும் உறக்கமும் அதிகரிக்குங்க. ஜென்ம ராசி சனியினால் சிறு உடல் உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுமான வரையில் சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் நல்லதுங்க. ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. அது மட்டுமில்லாமல் மாணவ மாணவியருக்கு உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான உதவிகள் தானாக கிடைக்க இருப்பது உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சிறிதளவே அனுகூலமாக இருப்பதால வயல் பணிகள்ல உழைப்பு சற்று அதிகமாக தாங்க இருக்கும். வயல்கள்ல பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. அளவிற்கு மீறிய தண்ணீர் வரத்தால் பயிர்கள் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால விழிப்புடன் செயல்படுவது நல்லது. மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் ஜென்ம ராசியில் வக்ர சனியினுடைய ஆதிக்கம் உள்ளதால உடல் நலன்ல கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ஆனா இந்த மாதத்தினுடைய இறுதியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெறுவதால என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த சில மாதங்களாக வருடங்களாக ஏற்பட்டதோ அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஜென்ம சனியினால் பல இன்னல்கள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால இவ்வளவு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாருங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின கடின உழைப்பையும் தேவையில்லாமல் அடிக்கடி வெளியே செல்வதையும் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா ஜென்ம ராசியில் சனி பகவான் இருப்பதால உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சக்தியுள்ள அன்பர்கள் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, காளகஸ்தி ஆகிய திருத்தலங்களில் ஏதாவது ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வருவது சக்தி வாய்ந்த பரிகாரம் ஆகுங்க. மற்றவர்கள் திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமை தோறும் தீபத்தில் நெய் சேர்த்து வருதல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்.